இவ்வளோ பேர் வந்து ஆத்மான்ற சொல்ல காதால கேட்காமலேயே இறந்து போயிடுறாங்கன்னு சொன்னீங்க பிரபுஜி. அது ரொம்ப உண்மையான ஒரு இது பிரபுஜி. நீங்க தான் ஆத்மான்னு சொன்ன தெரியாமையே இறந்து போயிடுறீங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு ஒன்றும் நம்ம வந்து அதை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொன்னா கூட அவங்க வந்து அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க பிரபுஜி. நான் பாட்டுக்கு என் இதுல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு எப்படி பிரபுஜி புரிய வைக்கிறது? ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஒன்று, பகவான் வந்து எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்ப அர்ஜுனனே கூட பகவத்கீதையை வந்து உடனே கேட்டல. அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது என்ன பண்றான்? உட்காந்து பகவத்கீதை கேட்க ஆரம்பிக்கிறான். பரீட்சித் ம். மகாராஜன் கூட உட்காந்து பாகவத்தை உடனே கேட்டுக்கல. அவனுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்றான்? உட்காந்து ஸ்ரீமத் பாகவத்தை கேட்கிறான். அது போல நம்முடைய வாழ்க்கையில நான் வந்து வாலண்டியரா கேட்கல அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு சூழ்நிலை வரும். ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது வரும். கஷ்டம் இல்லாம யாருக்கும் கிடையாது. அந்த கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நீங்க என்ன சொன்னாலும் அப்ப கேட்பாங்க. நீங்க ஆன்மீக விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இதமா சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு புரியிற மாதிரி ரொம்ப எளிமையா அவங்கள கேப் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை எடுத்துப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை இருக்கு. அப்படி இல்லையா, 2வது வழிமுறை என்ன தெரியுமா பண்ணலாம்? அந்த மாரி பக்தி விஷயங்கள கேட்பதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு, நீங்க என்ன பண்ணணும்? அவங்கள மறைமுகமா பக்தியில ஈடுபடுத்தணும். அவங்களுக்கு ஆன்மீக புண்ணியத்த குடுக்கணும். அவங்களுக்கு ஆன்மீக புண்ணியம் இருந்தா மட்டும் தான் அவங்க ஆன்மீகத்த புரிஞ்சுக்க முடியும். இல்ல நீங்க சொல்ற விஷயம் அவங்களுக்கு புரியவே புரியாது. ஸ்ரீல பிரபுபாத் அத பண்ணாரு. ஸ்ரீல பிரபுபாத் என்ன பண்ணாரு அப்டின்னா, அமெரிக்காவுக்கு போனாரு. அங்க இருக்கக்கூடிய ஹிப்பிக்களுக்கு கிருஷ்ண பக்திய சொல்லிக் குடுத்தாரு. எப்படி சொல்லிக் குடுத்தார்? நெறைய ஹரிநாமத்தினாலயும், நெறைய பிரசாதத்தினாலயும் முதல்ல அவங்களுக்கு ஆன்மீக புண்ணியத்த குடுத்தார். ஆன்மீக புண்ணியம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண முடிஞ்சது? அவங்களால இந்த பகவத்கீதைய புரிஞ்சுக்க முடியுது. ஆன்மீகத்தினுடைய விஷயங்கள புரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ நாம் செய்ய வேண்டிய எளிமையான விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க அந்த மாரி மக்களுக்கு வெறும் பிரசாதம் மட்டும் குடுங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம். சரி. பிரசாதம் மட்டும் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம் குடுங்க. அந்த பிரசாதம் எல்லாருக்கும் பிடிக்கும். பிரசாதம் பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த பிரசாதத்த சாப்பிட அவங்க மனசு தூய்மை அடைய ஆரம்பிக்கும். தூய்மை அடைய அவங்க என்ன பண்ணுவாங்க? கிருஷ்ணர பத்தி நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுருவாங்க. நேரடியா போயின்னா உபன்யாசம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியாது. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மாரி மக்கள பார்க்கும்போது சந்தோஷமா என்ன பண்ணுங்க, வெறும் பிரசாதம் குடுங்க. இந்தாங்க கோயில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி குடுங்க. இல்ல வந்து கோயில்ல சின்ன ஃபோட்டோ கிருஷ்ணருடைய ஃபோட்டோ குடுங்க. என்னைக்காவது கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. அவங்க கோயிலுக்கு வரட்டும். ரொம்ப சிம்பிளா அவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம எடுத்தோனே பிரச்சாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் செல்லுபடி ஆகாது. ஒரு சிலருக்கு ரொம்ப சீக்கிரம் எடுத்துப்பாங்க. புண்ணியம் இருக்கவங்க ரொம்ப சீக்கிரம் எடுத்துப்பாங்க. புண்ணியம் இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். என்ன பண்ணலாம்? அவங்க கொஞ்சம் டைம் குடுக்கலாம். கிருஷ்ணரே டைம் குடுத்தா இருக்காரு நம்மளுக்கு. நாம எடுத்துக்கிறதுக்கு இத்தன வருஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கவே இல்ல இல்லையா? இத்தன வருஷத்துக்கு கழிச்சு நமக்கு ஒரு சூழ்நிலையில குடுத்திருக்காரு. அதேபோல அவங்க எல்லாருக்கும் டைம் வச்சிருப்பார். கிருஷ்ணர் அவங்களுக்கு பிளான் வச்சிருப்பார். நாம என்ன பண்ணணும்? வெறும் முயற்சி மட்டும் பண்ணா போதும். கண்டிப்பா நாம எதிர்பார்க்க தேவையில்ல. இது நடக்குமா? நடக்காதா? அவங்க எடுத்துப்பாங்களா? எடுத்துக்க மாட்டாங்க. இது நமக்கு தேவையில்ல. நம்முடைய கடமை நம்ம கிருஷ்ண பக்தி எப்படி சொல்லிக் குடுத்துட்டே இருக்கணும். பிரசாதம் குடுக்கறதுனால, அவங்களுக்கு கிருஷ்ணருடைய ஃபோட்டோ குடுக்கறதுனால, ஆன்லைன் கிளாஸஸ்ல வர சொல்லலாம். கோயிலுக்கு வர சொல்லலாம். திருவிழாக்கள்ல கோயிலுக்கு வர சொல்லலாம். கோயிலுக்கு சின்ன சின்ன நன்கொடைகள் அவங்க குடுக்கலாம். இந்த மாரி சின்ன சின்ன ஆன்மீக காரியங்கள் ஈடுபடுறதுனால அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க? கிருஷ்ண பக்திய ரொம்ப சீக்கிரமா கிருஷ்ண பக்திய பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. ஹரே கிருஷ்ணன். பிரபுஜி, இன்னும் ஒரே கொஸ்டின் பிரபுஜி. இந்த 4 வாக்கை காப்பாத்துக்காக பகவான் வந்தான்னு சொன்னீங்க. பிரம்மா, நாரதர், பிரகலாதர், இன்னும் நாரதர் என்ன சத்திய வாக்க காப்பாத்துறதுக்காக வந்தார் பிரபுஜி? அது எனக்கு புரியல நாரதர் பிரபுஜி. வந்து சொல்லியிருந்தார். அவங்க வந்து கயாது அப்படின்ற பிரகலாதனுடைய அவங்க அம்மாவ கொல்வதற்காக இந்திரன் வரான். ஏன்னா, இவன் வயித்துல இருக்கிறவன் வந்து அசுரனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொல்றதுக்காக வரும்போது நாரதர் சொல்றாரு, இல்லப்பா இவன் வந்து கிருஷ்ண பக்தனா வரப்போறான். இவன ம். தொட்டான் அப்படின்னா கண்டிப்பா ஹிரண்யகசிபு இறந்தே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. அந்த சத்தியத்தை காப்பதற்காக